பிறகு முனிவரின் ஆசிரமம். அவர் மனைவி கியாதி தட்சனின் மகள். ஆகவே இயல்பாகவே அவளுக்கு அசுரர்களிடம் பாசம் மிகுதியாக இருந்து வந்தது. தேவர்களிடம் தோற்றுப்போன அசுரர்களை அவள் தன் கணவரின் ஆசிரமத்தில் மறைத்து வைத்து பாதுகாத்து வந்தாள். அப்போது இதை அறிந்த மகாவிஷ்ணு, ஏமாற்றி பிழைத்து வந்த அசுரர்கள் இங்கே பயம் இல்லாமல் வாழ்வதற்கு பிறகு முனிவரின் மனைவியே காரணம் என்பதை தெரிந்து கொண்டு தன் சக்ராயுதத்தை ஏவ அவள் தலை துண்டிக்கப்படுகின்றது. தன் மனைவி இறந்ததைக் கண்ட பிறகு முனிவர் கடும் கோபத்துடன், தன் மனைவியை கொன்றவன் மகாவிஷ்ணுவே என்று அறிந்திருந்தாலும் அவரை பார்த்து, சற்றும் நியாயமே இல்லாமல் குற்றமற்ற என் மனைவியை கொன்ற நீர் மனித பிறவி எடுத்து மனைவியை துறந்து அதன் பின்னரும் நீண்ட காலம் தனிமையில் வாழ கடவது என்று சபிக்கின்றார். மகாவிஷ்ணுவும் தான் ராவண சம்ஹாரத்துக்காக மனித பிறவி எடுக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து கொண்டவராய் அந்தச் சாபத்தை ஏற்றுக்கொண்டு ராமராக அவதரித்துள்ளார்.